இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா வந்து சுகர் வந்து எப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கிறது அப்படின்றத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். மெயினான விஷயம், ஒரு பக்கம் நம்ம டேப்லெட் எடுப்போம், அதை கூட எக்ஸசிவாக என்னென்ன மாடிஃபை பண்ண லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அதாவது என்னென்னா நம்ம அன்றாடவும் எடுக்கக்கூடிய உணவுகள், உடற்பயிற்சி, ஸோ அதெல்லாம் கரெக்டாக மேற்கொண்டா எப்படி கண்ட்ரோலுக்கு வரும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். ஒரு 4 விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி. உடற்பயிற்சி வந்து ரொம்ப முக்கியமானது. யூஸ்வலாக வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து எவ்ரிடே டெய்லி வந்து 30 மினிட்ஸ் வந்து பிரிஸ்காக வாக் பண்ணணும். அது வாரத்தில் 5 நாள் அது கண்டிப்பாக நம்ம வந்து தொடர்ந்து பயிற்சி செய்யணும். இப்போ அது மட்டும்தான் பயிற்சி அப்படின்னா வந்து வாக்கிங் மட்டும் கிடையாது. நம்ம ஜாக்கிங் போகலாம், அதுக்கடுத்து சைக்கிளிங் பண்ணலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம். சரிங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விதமான எல்லாமே உடற்பயிற்சி தான். இது எல்லாமே வந்து நம்ம சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான தூக்கம். அதாவது குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி நேரமாவது டெய்லி கண்டினியூவாக தூங்கணும். சரிங்களா? ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து சுகர் இருக்கும், சுகர் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அசோசியேட்டடாக வந்து மற்ற வியாதிகள்லாம் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சுகர் வித்து ஹைப்பர் டென்ஷன் இருக்கும், இல்லை அப்படின்னா வந்து கார்டியக் ப்ராப்ளம் இருக்கும், இல்லை அப்படின்னா வந்து சுகர் பேஷண்ட் கூட வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை வந்து சுகர் பேஷண்ட் ப்ளஸ் ஏதாவது டிப்ரெஷனில் இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூட அசோசியேட்டடாக டிசீஸ் இருக்கும். இப்போ இவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அன்கண்ட்ரோல்டாக தான் இருக்கும். இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகருக்கு டேப்லெட் போடணும், எக்ஸசைஸ், தேவையான அளவு தூக்கம், ப்ளஸ் மற்ற டிசீஸ் அதாவது மற்ற வியாதிகளுக்கான மருந்துகளும் வந்து கரெக்டாக எடுக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் வந்து சுகர் கண்ட்ரோலாக இருக்கும். இதை தவிர்த்து நம்ம டயபெட்டிக் டயட்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா சர்க்கரை வியாதி அந்த இருக்கக்கூடிய நோயாளிகள் வந்து எவ்வாறு உணவு எடுக்கிறது அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு இன்னுமே தெரியாம தான் இருக்கு. ஸோ அது ரொம்ப முக்கியமானது. யூஸ்வலாக நம்ம வந்து 3 வேளையும் சாப்பிடுவோம். பட் நீங்கள் நீரிழிவு நோய் அதாவது சுகர் பேஷண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து 5 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒன்று வந்து மார்னிங்கு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 11 கிட்ட ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம், மூணாவது வந்து மதிய உணவு, நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் ஒரு 4 கிட்ட ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் நைட்டு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 5 ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வந்து அளவானதாக தான் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மார்னிங்கில் வந்து ஒரு 5 இட்லி சாப்பிட வேண்டியவங்க மார்னிங் வந்து ஒரு 3 இட்லியும் ஒரு 11 வந்து ஒரு 2 இட்லியும் எடுத்துக்கிறது நல்லது. மதிய உணவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரிவிகித உணவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதாவது என்னென்னா ½ பிளேட் வந்து ரைஸ் இருக்கலாம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீதி ½ பிளேட் வந்து வெஜிடபிள்ஸு அதெல்லாம் இருக்கிறது ரொம்ப நல்லது. மெயினாக நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளாக இருந்தால் ரொம்ப பெட்டர். சரிங்களா? ஈவினிங் டைமில் வந்து ஏதாவது சூப்பு இல்லை அந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் எடுத்துக்கலாம். நைட் ஆஸ் யூஷுவல் சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து லோ கார்போஹைட்ரேட்டு. ஸோ நைட் ஆனால் சப்பாத்தி எடுத்துக்கலாம். இப்போ என்ன அப்படின்னா வந்து சுகர் பேஷண்ட்ஸ் என்னென்ன பழங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரிக்காய் சாப்பிடலாம், கொய்யாப்பழம் சாப்பிடலாம், ஆப்பிள் சாப்பிடலாம், வெள்ளரிக்காய் சாப்பிடலாம். இது எல்லாமே நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இதை தவிர்த்து நீங்கள் வேறு எதுவும் பழங்கள் சாப்பிடணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பீஸ் 2 பீஸ் அந்த அளவுக்கு தான் எடுத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆரஞ்செல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 2 சோளை மட்டும்தான் சாப்பிடணும். மாதுளம்பழம் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு 10 பற்கள் இல்லைன்னா 20 பற்கள் அளவு மட்டும்தான் சாப்பிடணும். திராட்சையும் அதே மாதிரி தான் ஒரு 10 கொத்து அந்த அளவுக்கு தான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி வந்து மற்ற உணவுகள் எல்லாமே வந்து அளவாக தான் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாமிசம், அதாவது என்ன நான்வெஜ்லாம் வந்து என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும். சிக்கன் சாப்பிட்டுக்கலாம், 100 கிராம் அளவு சாப்பிடலாம். வாரம் ஒரு முறைக்காவது 100 கிராம் அளவு சாப்பிட்டுக்கலாம். முட்டையோட வெள்ளைக்கரு சாப்பிட்டுக்கலாம்.
மீன் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? இது எல்லாமே வந்து நான்வெஜ்ஜில் வந்து சாப்பிடக்கூடியது. மற்றபடி பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் எல்லாமே எடுத்துக்கலாம். சட்னி வகைகளும் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷெட்யூல் போட்டு வந்து நீங்கள் 5ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். 5 வேளையாக ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து சுகர் வந்து கண்ட்ரோலாக வரும். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சுகர் கண்ட்ரோலாக வரல, நம்ம அளவுக்கு அதிகமாக வந்து இனிப்பு கலந்த ஃப்ரூட்ஸோ இல்லை இதோ தின்பண்டங்களோ எடுக்கும் பொழுது நம்ம உடலில் வந்து அதிகப்படியான ரத்தத்தோட சர்க்கரை அளவு அதிகமாயிட்டு டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம ஈஸியாக போக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த 4 விஷயங்கள் ரொம்ப கடைபிடிக்கணும். என்னென்னு மீண்டும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ். 2வது விஷயம் வந்து தேவையான அளவு தூக்கம். 3வது வந்து நம்ம சுகர் கூட அசோசியேட்டடாக மற்ற வியாதிகள் இருக்கும் பொழுது அதுக்கு சரியான மருந்து மாத்திரைகள் தவறாமல் எடுக்கிறது. 4வது இந்த மீல் பிளான், அதாவது டயபெட்டிக் டயட். ஸோ இது 4ம் நீங்கள் சரிவர செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கு வந்து சுகர் வந்து கண்ட்ரோலாக இருக்கும்.